பெரியவர்களை, முன்னோர்களை, நம்மளுடைய குருமார்களை அந்த முல்லை மலர் சாத்தி ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னும் அந்த வாசம், அந்த இது எல்லாத்துக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு கொடுத்துருக்கிற பறவை அன்னப்பறவை. ஏன் இந்த அன்னப்பறவை என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாலையும் தண்ணியும் பிரித்து, பாலில் இருக்கக்கூடிய தண்ணியை பிரித்து பருகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த பறவை. அப்போ பாருங்க, ஒரு நல்லதுல இருக்கக்கூடிய கெட்டதை பிரித்து வைக்கிற தன்மை. அப்போது ஒரு விஷயம், ஒரு மனிதர்கிட்ட பழகுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல குணங்களை பார்க்கக்கூடிய அம்சம். அதாவது தன்னுடைய தகுதி தராதரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு மனிதனிடம் இருக்குதான்லாம் பார்த்து பழக மாட்டாங்க. கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் ஒரு மனுஷங்கிட்ட எடுத்துக்கிற தன்மை அவர்களிடம் உண்டு. இது அன்னப்பறவைகிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம்.